கிறிஸ்துவில் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, ஜெபத்தின் மகிமை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை காண்பதிலே, உங்களோடு இணைந்து ஜெபிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு இணைந்திருங்கள், ஜெபியுங்கள். வீடுகளிலே தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு முதல் செய்தியாக 6 மாநிலங்களில் ஒரே நாளில் 40,000 கரோனா நெருங்கியது அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. மகாராஷ்டிரா, பஞ்சாபில் ஏராளமான கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் நிறைய பள்ளிக்கூடங்களில் கரோனா பரவி இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறிப்பாக 6 பள்ளிக்கூடங்களில் கரோனா பரவி இருக்கு. ஒரு வாரம் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளித்திருக்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில். சரி, இதுபோல் தமிழ்நாட்டில் வந்தும் இந்த தொகை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே இருக்கிறது. 1000 வரை தொட்டுச்சு கொரோனா தமிழ்நாட்டிலையுமே. இன்னும் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொரோனா இப்போ உருமாறி வருவது, அதனால உயிரிழப்புகளும் நிறையா வருது அப்படின்னு சொல்லி அது ஒரு அதிர்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆரம்பித்த இந்த கொரோனா இது இடையில கொஞ்சம் கேப் விட்டுருக்கு, கொஞ்சம் 2-3 மாதம். பழையபடி மீண்டும் அதே நாளில் தன்னுடைய வேலையை துவங்க ஆரம்பிச்சு இந்தியாவில். இதில் இன்னைக்கு ஒரு நாளில் 40,000 போது அது இன்னும் அதிகரித்தாச்சுன்னா பேர் ஆபத்தான் பிடிச்சிடும். அப்போ இந்த நாளில் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்ச வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் தான் கெஞ்சணும், வேற எங்கேயும் போய் இது பண்ண முடியாது. ஏன்னா இந்த கொரோனாவை ஆண்டவர் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். நிறைய கரோனா தடுப்பூசி போடுறாங்க. இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக தடுப்பூசிகள் நிறைய ஆரம்ப சுகாதார மையங்களில் போடுறாங்க, தனியார் மருத்துவமனைகளில் போடுறாங்க. 2 தடுப்பூசி போடுறாங்க. அந்த 2 தடுப்பூசிகளையும் நான் போட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கடந்த வாரத்தில் கூட நம்ம இந்த செய்தி வேளையில் சொன்னோம். அதுபோல் இன்றைக்கு நிறைய தடுப்பூசிகள் போடுறாங்க. எல்லாருமே இந்த தடுப்பூசிகள் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த தடுப்பூசி போடுவதில் கூட ஒரு 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 ஏமாற்று காரியம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு மயக்க ஊசி செலுத்தி 19 பவுன் நகையை திருடியிருக்காங்க. கொரோனாவுக்கு தடுப்பூசி போடுறேன் அப்படி சொன்ன உடனே அவங்களும் சரின்ட்டாங்க. அப்போ கொரோனா தடுப்பூசி போடும்போது இத்தனைக்கும் அவங்க சொந்தக்காரங்க தான், வெளியாளுனா பரவாயில்ல, சொந்தக்காரங்க தான். அந்த பெண் வந்து எங்க திட்டக்குடியா இருக்கு, லக்கூர் கிராமத்தை சேர்ந்தது கிருஷ்ணமூர்த்தி. அவருடைய மனைவி ராஜாத்தி. இவர் அத்தை மகள் தான் அந்த சத்யபிரியாங்கிறோம். அவங்க வந்து பிள்ளை வந்து அவங்ககிட்ட போய் நான் இப்படி ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, ஊசி போட்ட உடனே அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. ஊசி போட்ட உடனே மயங்கியிருக்காங்க. மயங்கின உடனே அந்த ராஜாத்தி கழுத்திலிருந்து 6 பவுன் செயின், மூத்த மகள் கிருத்தியா கழுத்திலிருந்து 10 பவுன் செயின், 1 பவுன் செயின், மற்றொரு மகளான மோனிகா அணிந்திருந்த 2 பவுன் செயின், மொத்தம் 19 பவுன் நகைகளை கலட்டி கொண்டு சத்யபிரியா அங்கிருந்து ஓடிட்டான். அந்த அம்மா ஊசி போட்டது. பிறகு உடனே காவல் நிலையத்தில் சொல்லி அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தி. ஏன்னா நிறைய கிராமப்புறங்களில் மக்கள் வந்து வீடுகளில் இருப்பாங்க. யாராவது ஒரு நர்ஸு வந்து நான் உங்களுக்கு ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊசியை போட்டு நான் நம்பிடுவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. யாரா இருந்தாலுமே நாமளா இருந்தா கூட கிராமத்துல இருந்தா கண்டிப்பா நம்பிடுவோம். சரி, ஊசி போட வந்திருக்கிறாங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்திருக்கிறோம், ஊசி போடுறோம்னு சொல்லியாச்சுன்னா நம்பிடுவோம். அப்போ அந்த ஊசி போடும்போது இப்படிப்பட்ட ஒரு மயக்க மருந்து போட்டு இந்த அம்மா, நான் நினைக்கிறேன் இந்த ஊசி போட்டதுனால ஒருவேளை அது விஷ ஊசியா இருந்திருக்கும், இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஏன்னா சொந்தக்காரங்க தானே, நமக்கு நகை கிடைச்சிட்டு அவங்களும் இறந்து போயிருவாங்க. அது கடைசியில் அது மயக்க ஊசியா போச்சு. அதெல்லாம் மயக்கம் தெளிந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ இது போல் இப்படி சம்பவங்கள் வந்து இப்படிலாம் நாட்டில் நடக்குது. அதனால நாமும் எச்சரிக்கையாக இருக்கணும். கொரோனா ஊசி போட வந்தால் கூட விட மாட்டாங்க போலுக்கு. அதனால் கொரோனா ஊசி போடணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் நான் அங்குள்ள நர்ஸுகளை கன்சல்ட் பண்ணி நம்ம ஊசி போட்டுக்கொள்ளணும். இப்படி வெளியில் யாராவது வந்து நான் கொரோனா ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா அவங்கள நம்ப வேண்டாம். ஏன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ கொரோனா நிறைய பெருகி வருது. அதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட ஏமாற்று காரியங்களும் நடந்து விடாதபடி அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, தீங்கு நாளில்
இது ஒரு தீங்கு நாள் தானே. ஆமாம். கடந்த ஒரு ஆண்டு நம்ம ரொம்ப பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தோம். இப்போ மறுபடியும் ரொம்ப இது மக்களுக்கு பயம் இல்லாமல் போச்சு. இப்போ மகாராஷ்டிராவில் இருக்குன்னா அவ்வளோ தமிழகத்தில் உள்ளவங்க தான் மகாராஷ்டிராவில் இருக்காங்க. அங்கே ஒன்றுன்னா நம்ம இங்கே தான் ஓடி வருவாங்க. அதே போல் சென்னையில் பரவுச்சுன்னா அங்கேருந்து அவ்வளோ இங்கே ஓடி வருவோம். மறுபடியும் இந்த கிராமங்களுக்கு தான் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நல்ல தீங்கு நாளில், இப்படிப்பட்ட இந்த தீங்கு நாளில் ஆண்டவர் தான் நம்ம அவருடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து அவர் பாதுகாக்கணும். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஞானம் பெருகிட்டு இருந்த காலங்களில் அறிவு பெருகி போச்சு. இப்படிப்பட்ட ஏமாற்று வழிமுறைகள் நிறைய, மக்களை வஞ்சிக்கிற காரியங்கள் நிறைய. அது ஆவிக்குரிய வகையிலும் இருக்கு, சரீரப்பிரகாரமாகவும் இருக்கு. ஆவிக்குரிய வகையில் பார்த்தீங்கன்னா கூட்டங்களுக்கு போனால் அந்த ஒரு கூட்டத்தை அப்படியே தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவதை காட்டிலும் ஊழியர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள். ஊழியர்கள் பணத்தை முன்னிலைப்படுத்தி பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய எய்ம் ஆத்துமா வந்து ரெண்டாவது. ஆத்துமா ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் பாதுகாக்கப்படணும், அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நமக்கு வேண்டியது ஒரு மிகப்பெரிய பணங்கள். அதனால இப்போ நிறைய விசுவாசிகள் கூட வஞ்சிக்கப்படுவதாக சொல்றாங்க. ஆமா, அவங்க பணக்காரங்களை தானே குறி வைக்கிறாங்க. ஆமா, ஏழை எளிதுகளை கண்டுக்கிடவே மாட்டேங்காங்க. அவங்க வீடுகளுக்கு போக மாட்டாங்க. ஆமா, என்ன பணக்கார வீடுகளுக்கு போய் அவங்களுக்கு ஆடம்பரமான ஒரு ஜபம் பண்ண உடனே இவங்களும் அப்படியே மெய்மறந்து இந்த இப்போ மயக்க ஊசி போட்டு கொடுத்தது மாதிரி அந்த ஜபத்தில் மயங்கி ஆவிக்குரிய மயக்க நிலை பணத்தை அள்ளி கொடுத்துருதாங்க. இப்படி திருச்சபைகள் இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார்னு சொன்னா நீங்க நம்பாதுங்க. நல்ல இந்த கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும். இப்படிப்பட்ட அரசாங்கம் நல்ல தடுப்பூசிகளை கொண்டு வந்தாலும் அதையும் பயன்படுத்தி மக்களை வஞ்சிக்கிற சூழ்நிலைகளை பார்க்குறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வஞ்சகங்கள், ஏமாற்று. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை கண்மலையின் மேலே உயர்த்தக்கூடியவர். கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். நாம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொன்னபடி ஆண்டவர் சொல்றாருல, தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன்ப்பா, நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன். அது உண்மையில புரளுவதில்லை. கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு அவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார். நல்ல கர்த்தருடைய பாதுகாப்பு. இந்த கொரோனா மறுபடியும் நம்மையும் பொருள் ஆலய ஆராதனைகள் மீண்டும் தடைபடாதபடி ஆண்டவர் தான் கிருபை செய்யணும். அதனால நாம முன்மாதிரியா பழையபடி 3 அந்த முகக்கவசம், கை கழுவுதல், சமூக இடைவெளி, இதை நாம் கடைபிடித்தாலே நாம் ஓரளவுக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். எங்கே போனாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு. சிலர் கொஞ்சம் என்ன கனத்த விசுவாசம், தடி விசுவாசம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட நம்ம மோதக்கூடாது. ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த மாதிரி ஏமாற்று சம்பவங்கள் நடைபெறாதபடி விழிப்புணர்வு நம்மிடத்தில் காணப்பட நாம் ஜெபிப்போம். தீங்கு நாளில் தம்முடைய கூடார மறைவில் வைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய முகத்துக்கு நேராக நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை நேராக்கி ஜெபிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் இந்தியா தேசத்திலே கரோனா 40,000க்கும் அதிகமான மக்களை தாக்கியதாக நாங்கள் செய்தியிலே அறிகிறோம். ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய தொற்று நோய் மீண்டும் பரவி வருவதை குறித்து நாங்கள் அச்சப்படுகிறோம். ஒரு மிகப்பெரிய தொற்று நோய் மீண்டும் ஜனங்களை பாதித்து விடக்கூடாது என்று நோக்கத்திலே கர்த்தருடைய உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் விழுந்து கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நேசிக்கிற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, நீர்தாமே எங்களுக்கு பாதுகாவலராக இருந்து ஆண்டவர் இந்த தொற்று வியாதியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீ அரணாக இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வியாதிகள் எங்களுடைய தேசத்தில் பரவாதபடி ஆண்டவரே எடுக்கப்படுகிற எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள், நர்ஸுகள், ஆண்டவர் இன்னும் சுகாதார பணியாளர்கள் யாவருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஞானத்தை ஆண்டவர் நீர் அவர்களுக்கு அருளி செய்து ஆண்டவர் இந்த வியாதியை தடுக்கின்ற ஒரு கிருபைகளை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் எங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே அநேக மக்கள் அவளை வஞ்சித்து விடாதபடி, ஏமாற்றி விடாதபடி அநேக பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே கரோனா ஊசி போடுவதாக கூறி ஆண்டவரே நகைகளை திருடி சென்றதாக ஒரு செய்தியை வாசித்தோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள், வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சனை உள்ளவர்கள் இந்த நாட்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை இப்படிப்பட்ட வஞ்சகங்களுக்கு, ஏமாற்றுகிற காரியங்களுக்கு ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் பலியாகி விடாதபடி நாங்கள் விழிப்புணர்வோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டவரை கிருபை தாரும். எல்லா காரியங்களையும் உடைய சமூகத்திலே ஆண்டவரை எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொன்று, அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு காரியம். அமெரிக்காவில் இதே கரோனாவினால வேலை இழந்து தவித்த ஆசிரியருக்கு உதவிய முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்காவில் தெற்கு கலிபோர்னியா நாட்டில் ஸ்டீவன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. சரி, அவருக்கு அவருடைய வீட்டுக்கு அருகே வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்துல ஒரு காரில் ஒரு முதியவர் வாழ்க்கை நடத்தி கொண்டே இருந்திருக்கிறார். காரில் ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு வயது 77. அவருடைய பெயர் ஜோஸ். அப்போ இவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த வீட்டில் உள்ள ஸ்டீவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர் எங்கேயோ பார்த்து ஞாபகம் இருக்கிறத அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கவனித்துக்கிட்டே வந்திருக்கிறாரு. அவர் ஆனால் காரில் தான் தன்னுடைய வாழ்க்கை நடத்திருக்கிறாரு. கடைசியில் அவர்கிட்ட போய் கேட்குற பொழுதுதான் அவர் இவருக்கு படித்து கொடுத்த ஆசிரியர் என்பது அவருக்கு தெரிகிறது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய எல்லா மாணவர்களுக்கும், தன்னோடு படித்த மாணவர்களுக்கெல்லாம் அதை செய்தியாக அனுப்புகிறாரு. இப்படி நமக்கு படித்து கொடுத்த ஒரு ஆசிரியர் இன்றைக்கு இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாரு, காரில் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆசிரியரை ஒரு ஹோட்டலில் தங்க வச்சிருக்காரு. 22,000 ரூபா செலவழித்து ஒரு ஹோட்டலில் தங்க வச்சிருக்கிறாரு. 24 மணி நேரத்தில் 19 லட்சம் ரூபா அவருக்கு கிடைச்ச ஒன் டேல, ஒரு நாளில் அவருடைய மாணவர்கள் 19 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க அவரை இது பண்ணியிருக்கிறாங்க, காப்பாற்றிருக்கிறாங்க. அவருக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், அவங்களுக்கு எங்களுடைய ஆசிரியர் அவர், அதனால் அவங்களுக்கு நாங்கள் இன்னும் உதவி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களிலும், மனிதாபிமானம் குறைந்து வருகிற இந்த நாட்களில், அன்பு தாழ்ச்சியான இந்த நாட்களில், ஒருவருக்கு ஒரு உதவி செய்யணும் அந்த மனப்பான்மை இன்னைக்கு ரொம்ப குறைந்து கொண்டே வருகிற இந்த நாட்களிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு அவங்க செய்திருப்பது ரொம்ப மிகுந்த ஒரு நல்ல ஒரு செய்தி. அதை நாம் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நம்ம அதை செய்தியாக சொல்வதில்லை, நாமும் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட வாழணும். உதவி செய்கிற மனப்பான்மையோடு இப்படி வாழும் பொழுது அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. இன்னைக்கு அந்த ஆசிரியர் அவ்வளோ மகிழ்ச்சியாக அவருக்கு சந்தோஷம். இந்த மகிழ்ச்சியை நாமும் இந்த சமுதாயமும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை நாம் இந்த நாளிலும் மக்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்கிறோம். நம்ம படிக்கும்போதே மாதா, பிதா, குரு, தெய்வம், குரு என்கிற இடத்துல அந்த ஆசிரியர்களை நம்ம வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்லுகிறோம். அவர்கள் தான் நமக்கு அக்ஷரம், அகர, ஆனாவரிசையை சொல்லி கொடுத்தவங்க, எழுத கற்றுக் கொடுத்தவர்கள். இன்றைக்கு ஒருவேளை ஆசிரியர்களுக்கு அரசாங்கத்தில் நல்ல ஊதியம் இருக்கிறது. அந்த நாட்களில் குறைவான ஊதியம்தான். சொல்லுவாங்க, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை அப்படிம்பாங்க. அல்ல, அதுக்கு பேர் வாக்கு கற்றவன். அதனால் அவர்கள் நல்ல முறையில் கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவங்க இன்றைக்கு அவங்ககிட்ட போதிய வருமானம் கிடையாது. குறைந்த வருமானத்தில் தான் அவங்க குடும்பங்களை நடத்தினாங்க. அதே நேரத்தில் வீட்டில் டியூஷன் எடுக்க வர்றவங்க வீட்டுக்கு சில வீட்டில் விளையிற பொருட்களை கொடுப்பாங்க. இன்றைக்கி கொரோனா வந்ததுனால அந்த குடும்பமே அவரை தள்ளி வச்சுட்டுது. அவர் தனிப்பட இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவர் போஷிக்கிறார். எப்படி எலியாவை போஷித்தாரோ அதுபோல இந்த அருமையான ஆசிரியரை அவருடைய மாணவன் சக மாணவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு இந்த செய்தி தெரிஞ்சுக்கிடுது, இந்த ஆசிரியர் தன்னுடைய பணியை பணிக்காலத்தில் உண்மையா செய்திருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கணும்ல, இல்லைன்னா இவ்வளவு இந்த உதவி கஷ்டப்படக்கூடிய காலத்துல நினைக்க மாட்டான்ல. ஆசிரியர் வாராருன்னு இந்த பக்கமா ஒதுங்கி ஓடக்கூடிய காலம் இல்ல. என்ன, இப்படிப்பட்ட ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். இவர் ஆசிரியராக இருந்தாலும் தரித்திரத்தில் இருந்தாலும் அவரை பார்க்கிற அந்த மாணவனுக்கு, ஆசிரியரை விட மாணவன் உயர்ந்து விட்டான். என்ன, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்போ அந்த சகோதரர் ஸ்டீஃபன்
எத்தனை பேருக்கு தொடர்பு கொள்ளும்போது ஒரே நாளில் இத்தனை லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்தாங்கன்னா அவர்கள் ஆசிரியர் மேலே வைத்திருக்கிற ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை. தானியேல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானவான்கள் அவர்கள் அன்னைக்கு கற்றுக் கொடுத்த ஞானம், பிள்ளைகள் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்கன்னா அதை பற்றி பொறாமைப்படாதவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் ஏணி போல எல்லாரையும் ஏற்றி விடுவாங்க. இன்னும் மற்றவங்கள பார்த்தீங்கன்னா FILE ஃபைல், அந்த ஃபைலோட தான் தன்னுடைய பணி. இவங்க LIFE அதே அல்ஃபபெட்ஸ் தான், ஆனால் இடம் மாறி இருக்கு. லைஃப். ஒரு மாணவன் அவனுடைய வாழ்க்கை சீரழியணும்னா அந்த ஆசிரியரால் முடியும். அதே மாணவனை உயர்த்தனாலும் ஆசிரியரால் முடியும். ஆசிரியர் அவன் படிக்க மாட்டான்டா, அவன் கூமுட்ட, அவன் ஒன்றுக்கு ஆகாது அப்படின்னு வெறுத்துட்டாங்கன்னா அந்த பிள்ளையும் அப்படியே ஒதுக்கப்பட்டு போயிடுது. அதே நேரத்தில் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் அவனை தகுதிப்படுத்தி அவனை உற்சாகப்படுத்தும் போது அந்த பிள்ளைகள் சிறப்பான முறையில் கற்றுக்கொள்ளும். தாமஸ் ஆல்வா எடிசன் அதுக்கு ஒரு உதாரணம். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சில முட்டாளாகத்தான் இருந்தான். ஆனாலும் அவர் ஆசிரியர் அவனை வெறுத்தாலும் அவனுடைய தாயார் அவனை அதிகமாக அறிவுரை சொல்லி புத்திமதி சொல்லி வீட்டிலேயே வச்சு படிக்க வச்சு ஒரு சிறப்பான இன்னைக்கு அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்ததை நம்ம பார்க்குறோம். அதனால் ஆசிரியர்களை நம்ம கனப்படுத்தும் போது, அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாக்க அவரால் முடியும். நாம் ஆண்டவர் எப்படி நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆசிரியர்கள் தரித்திர நிலையில் இருந்தாலும் அவர்களை நினைத்து, அவர்களை ஒரு இன்றைக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க கூட தான் படித்த பள்ளிக்கூடத்தை போய் தொட்டு கும்பிட்டுட்டு வர ஆட்கள் இருக்காங்க. எனக்கு இந்த உயர்வு தந்தது இந்த பள்ளிக்கூடம் தான், இந்த ஆசிரியர் தான். கலெக்டராக வந்த பிறகு அந்த ஊர்லேயே வந்து அந்த படித்து கொடுத்த ஆசிரியரை காலில் தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினவங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இப்படிப்பட்ட அது அமெரிக்காவாக இருக்கிறது. அது படித்த நாட்டிலே அப்படி இருக்குன்னா நம்ம பாரம்பரிய முறைகளை பின்பற்றுறவங்க நம்ம கனப்படுத்துவோம். அதற்குரிய கனத்தை நம்ம ஆண்டவர் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, நல்ல போதகரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, அமெரிக்க தேசத்திலே ஒரு இடத்திலே ஒரு ஆசிரியருடைய பின்தங்கிய நிலையையும் அதை கண்டு அவருக்காக மனஸ்தாபப்பட்டு அவரை உயர்த்திய நிலையையும் நாங்கள் செய்தித்தாளிலே பார்க்கிறோம். ஒன்று ஆசிரியருடைய தரித்திரம், இன்னொன்று மாணவனுடைய உயர்ந்த எண்ணம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைகளிலே ஆண்டவரே, எங்களுடைய பகுதியிலும் ஆசிரியர்கள் இருக்கலாம், மாணவர்களும் இருக்கலாம், அல்லது மாணவர்கள் இருக்கலாம், ஆசிரியர்களும் இருக்கலாம். ஒருவேளை தன்னிடத்திலே படித்த மாணவனிடத்திலே போய் தன்னுடைய வாகனத்தை சரி செய்ய சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அந்த மகன் ஒருவேளை ஞானத்திலே குறைவாக இருந்தாலும் தொழில் வல்லுநனாக அவன் இருக்கிறபடினாலே அவனை தேடி மக்கள் கூட்டம் செல்கிறதையும் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே ஆண்டவரை தரித்திரராக ஒன்றுமே தெரியாத நிலையிலே, கல்வி அறிவு இல்லாத நிலையிலே இருந்தாலும் நீர் இப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை நீர் கொடுக்கின்ற போது அந்த பிள்ளைகளும் உயர்வடைகிறார்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். என்னுடைய மாணவனிடத்திலே நான் இந்த வேலையை ஆண்டவரை சிறப்பாக செய்து முடிக்க அவன் உதவியாக இருந்தான் என்று சொல்லுகிற செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஆசிரியர் சமுதாயம் இன்னும் சிறக்க ஆண்டவரே, ஆசிரியர்கள் சிறப்பாக தங்களை அர்ப்பணிப்பின் பாதையிலே அவர்கள் கடந்து செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். மாணவர்களும் அதற்கு செவி கொடுத்து ஒருவேளை வயதான காலத்திலே அப்படிப்பட்ட ஆசிரியர்களை சந்திக்கின்ற போது அவர்களுக்குரிய மதிப்பு மரியாதையை செலுத்த நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்படிப்பட்ட இரக்க குணங்கள், ஆண்டவரே, உதாரத்துவமான எண்ணங்கள், அவர்களை பராமரிக்கிற எண்ணங்கள் எங்களுக்கும் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். உம்முடைய கரத்திலே ஆசிரியர் சமுதாயத்தை ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சென்னை IITயில் BSc ப்ரோக்ராமிங் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. சரி. சென்னை IITயில் BSc ப்ரோக்ராமிங் மற்றும் டேட்டா சயின்ஸ் இந்த ஒரு படிப்புக்கு உதவித்தொகை வழங்கப்பட இருக்கிறது. இது ஏழை மாணவர்கள். அவருடைய வருமானம்
ஆண்டு வருமானம் 1,00,000 ரூபாய் வரை இருக்கிறவங்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்குறாங்க. இந்த படிப்பு காலம் வந்து 4 ஆண்டுகள். இந்த 4 ஆண்டுகளுக்கும் இந்த 1,00,000 வரை மாத வருமானம், வருட வருமானம் உள்ள ஏழை மாணவர்களுக்கு இவர்கள் இந்த உதவித்தொகை வழங்குகிறார்கள். வெரிசான் இந்தியா அப்படிங்கிற ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் இந்த சென்னை ஐஐடியுடன் இணைந்து இந்த உதவித்தொகையை மாணவர்களுக்கு கொடுக்கிறது. சரி. மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெண்களுக்கும் முன்னுரிமை அளித்து இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதில் வந்து இது ஏற்கனவே இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராமிங் மற்றும் டேட்டா சயின்ஸ் என்கிற இந்த படிப்பு ஆன்லைன் படிப்பு 4 ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது. 4 ஆண்டுகள் படிப்பு ஆன்லைன் மூலமாக நடக்கிறது. இதில் கடந்த ஆண்டு தான் சென்னை ஐஐடி இந்த படிப்பை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இதில் சேருவதற்கு வயது வரம்பு கிடையாது. சரி. இதனால மாணவர்கள், பணியில் இருப்பவர்கள், கணினியில் ஆர்வம் உள்ளவர்கள் என ஏராளமானோர் இந்த ஆன்லைன்ல படித்து பயின்று வருகின்றார்கள். இது ஒரு புதிய ஒரு கல்வி. இந்த கல்வி குறித்து நாம் அறிந்து கொள்ளணும். பிஎஸ்சி ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஏன் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றோம்னா, அமெரிக்க தொழிலாளர் அமைப்பின் புள்ளி விவரப்படி மிக வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் டேட்டா சயின்ஸ் துறையும் ஒன்று. இந்த துறையில் 2026ஆம் ஆண்டுக்குள் புதிதாக 1,15,00,000 வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்றாங்க. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சுல இந்த படிப்புல. இந்த படிப்பு கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனாலும் இந்த படிப்பு தானே பயன்படுது. ஆமா, இந்த ப்ரோக்ராமிங் இது தனி. இந்த ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிறது ஒரு புதிய டெக்னாலஜியோடு கடந்த ஆண்டு தான் அறிமுகப்படுத்திருக்காங்க சென்னை ஐஐடியில். இப்போ இந்த படிப்புல சேர்ந்து படித்து பட்டம் பெறுகிறவர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்குள்ள ஏறத்தாழ 1,15,00,000 வேலை வாய்ப்புகள் பெருக இருப்பதாக அமெரிக்காவில் சொல்றாங்க. அப்போ இதனால நம்முடைய பிள்ளைகள் இந்த படிப்பை குறித்து அறிந்து கொள்ளணும்னா சென்னை ஐஐடி அதில் நீங்கள் வந்து நெட்டில் போய் பார்த்து இந்த படிப்பில் நம்ம சேர்வதாக அதிலே சொல்கிறாங்க. ஆன்லைன்லேயே நிறைய பேர் படித்து கொண்டு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ வயது வரம்பு கிடையாதுச்சு. கணினி அறிவுள்ளவர்கள், கணினியில் கணினியிலே கம்ப்யூட்டர்லேயே ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இந்த படிப்பை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இது போக ஏழை மாணவர்களுக்கு, படிக்க முடியாத நிலையில் இருக்கும் மாணவர்களுக்கு நிறைய 4 வருடங்களுக்கும் உதவித்தொகை கொடுத்து இந்த வெரிசான் இந்தியா அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் இந்த ஐஐடியுடன் சேர்ந்து இணைந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு புதிய படிப்பு. இது ஒரு புதியதான ஒரு வேலை வாய்ப்பை தருகிற ஒரு மிகப்பெரிய துறை. ஆகவே இதை குறித்த தகவலை நாம் இந்த நாட்களிலே நம்முடைய மகிமை தொலைக்காட்சி பார்க்கிற குடும்பங்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். அதனால நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் நிறைய மாணவர்கள், கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய இருப்பாங்க. அதனால அவங்க இப்படிப்பட்ட ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து படித்தால் நாளைய வேலை வாய்ப்பு அவர்களுக்கு உறுதியாக இருக்கும் என்று ஐஐடியினுடைய டீன் சொல்லியிருக்கிறார். சரி, அதோட இல்லை, இப்போ +2 எக்ஸாம் வரக்கூடிய நேரம். இப்போவே என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியுமே அடுத்து என்ன மேல் படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. +2க்கு பிறகு மேல் படிப்பு என்ன படிக்கலாம், இது ஒரு நல்ல ஆலோசனை. பொதுவாக வந்து எப்போவுமே நீங்கள் சொன்ன மாதிரி மேல் படிப்பு நம்ம நார்மலாகவே ஒன்ல இன்ஜினியரிங், மெடிக்கல், அக்ரி இப்படி தான் போவோமே தவிர நிறைய புதிய படிப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியல, நமக்கும் அது வந்து புரியலை. ஏராளமான படிப்புகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ஜினியரிங் போவாங்க, மெடிசின், அக்ரி இப்படி சில முக்கியமான ஏற்கனவே படித்து இது வந்து ஒரு புதிய படிப்பு. இது நிறைய நல்ல ஒரு வேலைவாய்ப்பு உள்ள ஒரு பிஎஸ்சி ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதை வந்து அவங்க வந்து நம்ம கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நெட்டில் போய் தேடி அதுக்குள்ள படிப்பதற்குரிய வாய்ப்புகளை பெற்று படித்தா அதில் சொல்கிறாங்க 1,15,00,000 வேலை வாய்ப்புன்னு. அப்பா எவ்வளோ பெரிய வேலைங்கள்ல கேரண்டி கொடுக்குறாங்கல்ல இப்போவே. நல்ல ஆண்டவரே உன் வலது கையை பிடித்து அவர் நம்ம திடப்படுத்துகிற தேவன். இந்த நாட்களில் +2 படித்து அடுத்து என்ன செய்யணும் இருக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல ஆலோசனை. இதை கேட்டு நம்ம பிள்ளைகளை நல்வழிப்படுத்த ஆண்டவர் நமக்காக உதவி செய்யணும். சகல ஞானத்திற்கு உறைவிடமான எங்கள் நல்ல ஆண்டவரே நாங்கள் போற்றுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று உடைய வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்கிற அநேக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜனங்கள் மத்தியிலும்
உமக்கென்று பயப்படுகிற ஒரு கூட்டத்தை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நம்பி சார்ந்து வாழ்கின்ற அநேக பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களும் ஆண்டவர் +2 முடித்து விட்டு என்ன படிப்பு நான் படிக்க வேண்டும் என்று ஆண்டவரை ஒரு தேடலோடு இருக்கின்ற மாணவர்களுக்கு ஆண்டவரே, இந்த செய்தி ஒரு பிரயோஜனமான செய்தியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, அவர்கள் இந்த செய்தி குறித்து அறிந்து ஆண்டவரே அவர்களும் இந்த படிப்பில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குமே. ஆனால் ஆண்டவரே, நீர் பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாரும். ஆண்டவர் ஏழையாக இருப்பார்களே என்றால் ஆண்டவரே அவர்களுக்கு இந்த உதவித்தொகை பெறுவதற்கு ஆண்டவரை நீர் ஒத்தாசை பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மகிமை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரை இந்த படிப்பிலே ஆர்வம் கொண்டு படித்து எதிர்காலத்தில் சிறந்த பொறியியல் வல்லுநர்களாக மாறுவதற்கு ஆண்டவரை கிருபை தாரும். ஆண்டவர் இந்த கல்வியில் சேர்ந்து புதிய நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று தங்களுடைய குடும்பத்தை போஷிக்கிறவர்களாக, தங்கள் குடும்பத்தை பராமரிக்கிறவர்களாக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே வளர்வதற்கு ஆண்டவரை நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரின் பிரசன்னம், கர்த்தரின் மகிமையான காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சிறந்து விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எல்லா குடும்பங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. குறிப்பாக ஆண்டவரே, இந்த +2 மாணவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களுக்கு எதிர்காலத்தை சிறப்பான ஒரு எதிர்காலமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ளாக நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே சில செய்திகளுக்காக நாம் ஜெபித்தோம். நீங்களும் ஜெபித்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்போதும் தங்கியிருப்பதாக என்று வாழ்த்துகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் நாம் ஒருவர் சந்திக்கும் வரை கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்வதாக என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மகிமை மகிமை